எல்லாருக்கும் நமஸ்காரம். நீங்கள் மகாபாரதம் எபிசோடு 88. 88ல் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அந்த இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ கௌரவர் சைடில் இப்போ சேனைகளை தயார் பண்ணிட்டான். கௌரவர் சைடில் 11 அக்ரோடி சேனை சேர்ந்துருது. அவளுக்கு தெரிஞ்சு வரலாம். பாண்டவர்கள் கௌரவர்களுக்கு தான் நிறைய சேனாபலம் இவாளுக்கு ஜாஸ்தி. இதுக்கு வந்து யாரை தளபதியாக போடுறதுன்னு பார்க்குறா. யாரை போட்டாலும் ஒருத்தரை போட்டால் இன்னொருத்தர் வேண்டான்றா. பிடிக்கல. ஒருத்தர் உள்ளே அவளுக்குள்ளேயே பிடிக்கல. கர்ணனை பொதுவாக துரோணருக்கும் பிடிக்கல, பீஷ்மருக்கும் பிடிக்கல. அஸ்வத்தாமன் வந்து துரியோதன கிட்ட கர்ணனை போட வேண்டாம், பீஷ்மர் இருக்கட்டும்ன்ற மாதிரி தான் சொல்றான். கர்ணனை பிடிச்சாலும் பீஷ்மர் வந்து கோச்சின் போயிட போறாருன்னு சொல்லுவான். அதாவது ஒருத்தர் கோச்சின் போயிட போறாருக்காக இன்னொருத்தரை வேண்டாங்கிறது. இது வந்து தான் இந்த தர்ம சங்கட பிராணாவஸ்தன் வேலை. இதுல துரியோதனை மாட்டின்னு இருப்பான். என்ன பண்றதுன்னு புரியாது. கர்ணனை உள்ள சேர்க்கவே மாட்டேங்கிறார் இவர். பீஷ்மரை வந்து எல்லாரும் சொல்றா, பீஷ்மரை வந்து இவரா போடுங்க, பீஷ்மர் தான் பாதுகாவல், வஸ்திராபுரத்துக்கு பாதுகாவல் பீஷ்மர் தான், பீஷ்மரை போடுங்கன்ற. சரின்னு பீஷ்மரை போட்டுறான். பீஷ்மரை போட்ட உடனே பீஷ்மர் சொல்லுவார், இந்த கர்ணன் வந்து சும்மா நீ எல்லாரையும் நான் அவெல்லாம் இருக்கா, எல்லாரும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவா, ஒன்றும் கவலையப்படாத, நம்ம என்ன பண்ணலாம். கர்ணன்லாம் சும்மா, கர்ணனால ஒன்றும் முடியாது. கர்ணன் வந்து அதிரதன் அவன் பேரை நான் சேர்க்க மாட்டேன், அதிரதன் லிஸ்ட்டில் அவனை வைக்க மாட்டேன். அவனை ஒரு சாதாரண எந்த பதவியும் இல்லாத ஒரு சாதாரண சண்டை போடுற ஒரு சிப்பாயா அவனை இருக்கட்டும், அவனுக்கு போட்டோம். அவனுக்கு வந்து இப்போ எந்த போஸ்டெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு தர்மர் சொல்லுவார். பீஷ்மர் சொல்லுவார். பீஷ்மர் சொல்றதுக்கு காரணமும் சொல்லுவார். அவன் வந்து ஒரு நிஜமான அரசன் கிடையாது, அவன் ஒரு தேரோட்டியோட புள்ள, அவனை கொண்டு அரசனாக்கி விட்டது நீ தான் ஆக்கி விட்ட ஒன்று. ரெண்டாவது, அவனுக்கு வந்து அவன் கூடயே பிறந்தது கவச குண்டலம் அவன் கூட இருந்ததுன்ற அதையெல்லாம் அவன் கொடுத்துட்டான், தானம் பண்ணிட்டான். இப்போ அவன் சக்தியெல்லாம் இழந்திருக்கான். ரெண்டாவது, பரசுராமர்கிட்ட வந்து அவன் வந்து சாபம் வாங்கியிருக்கான். பரசுராமர்கிட்ட சாபம் வாங்கின கதை உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. கர்ணன் ஒரு தடவை என்ன பண்ணுறான், போய் பரசுராமர்கிட்ட போய் இது கேட்குறான், தனக்கு வித்தை கற்றுக் கொடுக்க முடியாது கேட்டுக்கிறான். பரசுராமர் வித்தையெல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு, எல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு அவனுக்கு. பரசுராமர் எல்லா வித்தையும் கற்றுக் கொடுக்குறாரு. இப்போ இவன் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் போதே என்னன்றான், இவன் நாட்டை அரசன்னு சொல்ல மாட்டான். அரசனை இருந்தால் பரசுராமருக்கு ஆகாது, அரசனை எல்லாம் பிடிக்காது. இவன் வந்து என்ன பண்ணுவான், ஒரு பிராமணன் சொல்லிட்டு போய் சேர்ந்துருவான் அவர்கிட்ட. அவர் பிராமணனுக்கான எல்லா இதையும் இவனும் செய்வான், அதை அவரும் பார்த்துட்டு இருப்பார். எல்லாம் இது மாதிரி பிராமணன் சொல்லிட்டு எல்லா விதையும் கற்றுட்டுருவார், எல்லா விதையும் கற்றுட்டுருவான் பரசுராமர். இவர் கர்ணனோட வில்லுத்தை கேட்கணுமா, அவனோட வில்லுதை பார்த்து அவரே அசந்து போறார். அவனோட வில்லுதை பார்த்து அவனை இதுவாக்கி அவனை வந்து ரொம்ப பாராட்டி அவனை பிரதம சிஷ்யனை ஆக்கிறார். சிஷ்யனை ஆக்கி வச்சுட்டு அவனை ரொம்ப நல்லா காவந்து பண்றார். அவன் என்ன பண்றான், ஒரு நாள் பரசுராமர் வந்து அசதியாக படுத்துட்டு இருக்கும்போது கீழே கர்ணன் உட்காந்துருப்பான். கர்ணன் மடியில தலையை வச்சுட்டு அவர் படுத்துட்டு இருப்பாரு ஒரு மரத்தடியில. அப்போ ஒரு வண்டி கீழே நோண்டும் இவன் காலை, கர்ணன் காலை. கர்ணன் என்ன பண்ணுவான், நம்ம காலை அசைச்சோம்னா இவர் எழுதுவார், பரசுராமர் எழுதுவார். அதனால காலை அசைக்காம அப்படியே பொறுத்துட்டு பேசாத இருப்பான். அந்த வண்டி கீழே அவன் தொடையை நோண்டி ரத்தம் ஒழுகும் கீழே. அவன் சட்டை பண்ண மாட்டான், அப்படியே விட்டுருவான். பரசுராமர் எழுந்திருப்பார். எழுந்த உடனே அவர் மட்டும் சாதாரணமாக எழுந்திட்டு பார்ப்பா, இவன் தொடையில ரத்தம் ஒழுகும். ரத்தம் ஒழுகுறதுன்னு உடனே அவர் பார்க்குறாரு, ஐயோ இது இப்படி ரத்தம் ஒழுகுறதுன்னு கூட ரத்தத்தை வந்து கட்டெல்லாம் போட்டு அவனுக்கு எல்லாம் பண்ணி விடுறாரு. எல்லாம் பண்ணி விட்டு, இந்த ரத்தத்தை நீ பார்த்துட்டு எப்படி இருக்க, இந்த ரத்தத்தை பார்த்துட்டு உன்னால இருக்க முடியாதுன்னா நீ வந்து பிராமணன் இல்லை, பிராமணனால அது முடியாது, அதை கண்டுபிடிச்சிருக்காரு. பிராமணன் வந்து ஒரு பிராமணனால ரத்தத்தை பார்த்துட்டு இருக்க முடியாது, நீ பிராமணன் இல்லை, நீ உண்மையா யாருன்னு சொல்லு, நீ சொல்லலைன்னா உன்னை இங்கேயே கொண்டுடுவேன். ரெண்டாவது, நீ வந்து உனக்கு கொடுத்த எல்லா மந்திரங்களும் உனக்கு பதிக்காத போக நான் சாபம் கொடுத்துருவேன், என்னோட சாபத்துக்கு ஆளாகாத, நீ யாருன்றதை முதலே சொல்லிடுவோம். அப்புறம் என்ன பண்ணுவார், கர்ணன் வந்து சரணாகதி அடிச்சிடுவான். அவர்கிட்ட சரணம் அடிச்சுட்டு இது மாதிரி நான் வந்து சரியாகவும் பண்ணிட்டேன், நான் வந்து பீமனோட அர்ஜுனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி தான் அவன்கிட்ட தப்பிச்சுப்பான் அவர்கிட்ட இருந்து. இல்லாட்டா அவனை அங்கேயே பொலி போட்டுருவார். அரசன்னா ஆகாது இல்லையா அவருக்கு. அரசன் 21 தலைமுறைக்கு அரசர்களை கொல்றேன்னு அவர் சபதம் எடுத்துப்பார். கார்த்தவீரியன் கதை முதலே சொல்லியிருக்கேன் இல்லையா. கார்த்தவீரியனை இது பண்ணப்ப, கார்த்தவீரியன் வந்து அரசன், அவனுடைய வம்சங்களை 21 வம்சம், அதனால அரச வம்சத்தையே ஒழிப்பேன்னு அவர் சபதம் எடுத்துட்டுப்பார். உன்னை ஒழிச்சுடுவார். இவர் வந்து என்ன பண்ணார், அதை சொன்ன உடனே இவன் வந்து சரணாகதி அடிச்சதான், நான் வந்து உண்மையாவே இந்த மாதிரி இந்த விதர்ப்பராட்ட அரசன் தான், என்னை வந்து இவன் துரியோதனோட ஃப்ரெண்டு தான், உங்ககிட்ட வித்தையெல்லாம் கற்று போக உங்களை சரணாகதி அடிச்சுக்க என்னை மன்னிச்சுடுவார்.
நீ என்கிட்ட என்னதான் நீ வித்தையை கத்தினாலும் என்கிட்ட சரணாகதின்னு அடிச்சிட்டதுனால என்னால ஒன்றும் பண்ண முடியல உன்ன. அதனால நான் கற்றுக் கொடுத்த வித்தையெல்லாம் உனக்கு இருக்கும், மறக்காது. ஆனா உனக்கு எப்ப தேவையோ அப்போ உனக்கு உனக்கு உதவும், அது மறந்து போயிடும். உன்னோட தேவையில்லாத நேரத்தில் உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். நீ வித்தையை வேடிக்கை காட்டுறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். உண்மையாவே நீ யுத்தம்னு வந்து பண்ணும்போது உனக்கு எப்ப அதோட அவசியம், அதனோட அந்த வித்தையோட சக்தி எல்லாம் தேவைப்படுதோ அந்த நேரத்தில் இந்த சக்தி உனக்கு தெரியாது, உனக்கு மறந்து போயிடும், அந்த மந்திரங்கள்லாம் மறந்து போயிடும் அப்படின்னு சாபம் கொடுத்துருவாரு. அந்த சாபத்தையும் சொல்றாரு இப்ப பீஷ்மர் இந்த இடத்துல. இது மாதிரி அந்த மாதிரி சாபம் வாங்கிட்டு வந்தவன் பரசுராமர்கிட்ட போயிட்டு, பரசுராமர்கிட்ட வித்தை கத்துக்க போனா அதையும் ஒழுங்கா கத்துக்கல, அவர்கிட்ட இது மாதிரி சாபம் வாங்கிட்டு இருக்கான். அதனால இவனால எல்லாம் நமக்கு பெரிய லாபம்லாம் கிடையாது, நீ கர்ணன் இது பண்ணாதன்னு. இதை கேட்டுட்டே கர்ணன் வருவான். கர்ணன் இதை கேட்டுட்டே வந்த உடனே கர்ணனுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். என்ன என்னை வந்து ஒரு சாதாரண சிப்பாயா நீ தரேன்ற, நான் ஒரு நாட்டோட ராஜா, எனக்கு வந்து சிப்பாயா தரேன். இந்த பீஷ்மரை கண்டுபிடித்துட்டுவான். நீங்க வந்து எப்பயுமே உங்களுக்கு கர்வம் ஜாஸ்தி, உங்களுக்கு நீங்க வந்து அகம்பாவம் பிடிச்சவர் நீங்க அப்படி. ஆனா முதல்ல வந்து அகம்பாவம் பிடிச்சவன் இவன் தான்ன்றது வந்து அது சொல்லுவான். இவன் தான் அகம்பாவம் பிடிச்சவனு அவன் தர்ம இவர் சொல்ல பீஷ்மர். ஆனா இவன் என்ன சொல்லுவான், அவரை அகம்பாவம் பிடிச்சவன்வான். அகம்பாவம் பிடிச்சவனுக்கு என்னன்னா எதிர இருக்கிறது யாரு நல்லவா கெட்டவான்னு தெரியாது. அதனால பீஷ்மரை வந்து இவன் சொல்லுவான் அகம்பாவம் பிடிச்சவன்வான். பீஷ்மர் மேல நிறைய சார்ஜஸ் பண்ணுவான். நீ பண்ணது நியாயமா, நீ வந்து போய் அம்பாயிகளையும் இது பண்ணி கூப்பிட்டு வந்த, நீ வந்து ஒரு நாட்டை காக்கிறேன்னு ஒரு சபதம் எடுத்துக்கிறதுன்றது எப்படி சரியா இருக்கும்? சரி, அந்த சபதம் யாருக்காக எடுத்துக்கப்பட்டதோ அவளே அது வேண்டாம், அந்த சபதத்தை விட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு வேணும்னு பண்ண. இது மாதிரிலாம் உனக்கு திமிரு ஜாஸ்தியா இருக்கு, உனக்கு நீ திமிரு பிடிச்சவன். ரெண்டாவது, நீ வயசானவன்ற போர்வைக்குள்ள இருக்க, வயசானவன்ற போர்வைக்குள்ள இருக்க கருணாக நீ என்னை எப்படியாவது ஓய்ச்சிடணுன்னே பாக்குற. எங்க சிநேகிதத்தை நீ வந்து இது பண்ற, எங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சண்டை போட்டி கூட பாக்குற அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு கண்டபடி சொல்லுவான் அவரை. அப்ப துரியோதன் கிட்ட கர்ணன் சொல்லுவான், நீ இதெல்லாம் இவர் சொல்றதெல்லாம் கேட்காத துரியோதனா, இவர் வந்து நம்ம ஆள் இல்லை, இவர் வந்து பாண்டவர்களுக்கு தான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணி பேசுவார், இவர் பண்றது பாண்டவர்களுக்கு தான் பண்ணுவார், இவர் கையால எல்லாம் பாண்டவர்களை கொல்ல மாட்டார், அது எனக்கு நல்லா தெரியும். அர்ஜுனனை கொல்றது இவர் பண்ணவே மாட்டார், அர்ஜுனன் இவரோட சிஷ்யன் மாதிரி, அர்ஜுனனை கொல்றதுக்கு இவர் பண்ண மாட்டார். இவர் இருக்கிற வரைக்கும் நான் படைக்குள்ள வர முடியாது, இவரை நம்பாத, இவர் வந்து சரியில்லை, இவரை வச்சு நீ எதுவும் பண்ண முடியாது, இவர் வந்து உனக்கு எதுவும் உனக்கு லாபமெல்லாம் நடந்துக்க மாட்டார், உன்னை கெடுப்பார், உன்னோட உனக்கு படையில வந்து உனக்கு சண்டை போடும்போது உன்னை வந்து காலவாரி விட்டுருவார் இவர் அப்படின்வார். ஆனா துரியோதனுக்கு தெரியும் பீஷ்மர் வந்து அஸ்தினாபுரத்தை காப்பாத்துறதுக்குன்னே பிறந்தவர்னு. அதனால அவன் எந்த காலத்தை கொண்டு பீஷ்மரத்தை கேட்கறதுக்கு தயாரா இல்லை. துரியோதனன் என்ன பண்ணுவான், அர்ஜுனன் போய் கெஞ்சுவான், கர்ணன் போய் கெஞ்சுவான், கர்ணா நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ, அவர் தான் சேனாதிபதியா இருக்கணும், எல்லாருமே அதுதான் விரும்புறா, அவர் இல்லாத நான் ஒன்னா ஆக்கினேன்னா இப்ப வாழலாம் உங்க கூட ஒத்துக்க மாட்டா, ஒத்துழையாமை உனக்கு நிறைய வந்துடும் அப்படின்ட்டுவா. உடனே கர்ணன், சரி நீ என் நட்புக்காக நான் சொல்றேன், நான் ஒத்துக்கிறேன், ஒண்ணு இந்த ஆள் இந்த படையில இருக்கிற வரைக்கும் நான் உங்ககிட்ட வரவே மாட்டேன், அதை சொல்லுவான் கர்ணன் சொல்லுவான், இந்த ஆள் இருக்க வரைக்கும் இந்த யுத்தத்துல நான் பங்கெடுத்துக்கவே மாட்டேன், சண்டை போடவே மாட்டேன், இந்த ஆள் செத்த அப்புறம் தான் நான் வந்து படையில சேருவேன், அது வரைக்கும் நான் படையில என்னோட ஆயுதங்களை தொட மாட்டேன், இந்த சண்டையில் நான் கலந்துக்க மாட்டேன், நான் கலந்துட்டா இவன் வந்து என்னை வந்து சாதாரண வீரனா இருப்பேன்னு சொல்றேன், சாதாரண வீரனா இருப்பேன்னு சொன்னதே எனக்கு அவமானமா இருக்கு, ஒரு அதிகாரம் நான் எவ்வளவு பெரிய வில்லாளின்றதை நான் ப்ரூவ் பண்ணிருக்கேன், இங்கேயே ப்ரூவ் பண்ணிருக்கும் போதே என்ன இது மாதிரி சொன்னா நான் எப்படி இது பண்ணுவேன்னு உடனே இவர் ஆரம்பிச்சு பீஷ்மர், அவன் இல்லாட்ட போறான் விடு, அவன் வேண்டாம், அவன் நமக்கு அவனோட படம் இல்லாம தான் நானும் பாக்குறேன், அவனை எப்படி என் படையில வச்சுக்கிறது, அவன் என்ன பண்ணுவானே தெரியாது, எந்த நேரத்துல என்ன பண்ணுவான் கேட்க மாட்டான், 4 பேர் நடுவில் என்ன அவமானப்படுத்துவான் படையில, நான் சொல்றதை கேட்க மாட்டான், நான் சொல்றதை கேட்டு நடக்கவாதான் எனக்கு வேணும் கீழே, இவன் நான் சொல்றதை கேட்க மாட்டான் அப்படின்னா துரோணரும் அதை சொல்லுவார். ஆமா இவன் வந்து ஆமாவை முடிச்சவன், துமுறு பிடிச்சவன் கர்ணன், இவனை வந்து உள்ள வச்சான்னா இவன் வந்து பீஷ்மர் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டான், படைக்கு தளபதி எல்லாம் இருந்து பண்ண மாட்டான் எதையும், இவன் சும்மா தண்டம், இவன் சும்மா நடத்தலாம் தெரியாது, இவனுக்கு படையை நடத்துறதுலாம் தெரியாது, இவனோட அகம்பாவமே இவன் கண்ணை மறைச்சிரும், படை வீரர்கள் கூட இவன் ஒத்து போக மாட்டான், இவன் தானம் பண்ணதுன்றது தானம் பண்ண ஒரு பேர் தான் இவனுக்கு இருக்கு, இவன் தானம் பண்ணதே இவனோட இந்த சூதபுத்திரன்ற அந்த இதை மறைக்கிறதுக்கு தான். திருப்பி சொல்லுவார் சூதபுத்திரன்னு நிறைய சொல்லுவார் பீஷ்மர். சொல்ல அவனுக்கு ஃபுல்லா கடுப்பு ஏறும், கடுப்பு ஏறிட்டு கண்டபடி பீஷ்மரை திட்டிட்டு நீ இருக்கிற வரைக்கும் இந்த நாடு உருப்படாது, நீ வந்து இந்த சண்டையில் ஜெயிக்க மாட்டேன்னு அப்பயே ஆரம்பத்திலே முதல் நாளே அங்க ஒரே தகராறு இருக்கும், அவளுக்குள்ள சேனாதிபதியை நியமிக்கும் போதே ஒரு தகராறு இருக்கும். சொல்லுவா, நீ எல்லாம் இவர் வந்து உனக்கு ஜெயிச்சு கொடுக்க மாட்டார் துரியோதனா, நீ ஜாகிரதையாரு,
இவர் வந்து உன்னை கெடுக்கிறார், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுக்கிறார், அதுல நீ மாட்டாதன்னுவான். துரியோதனை வந்து கர்ணன் கிட்ட கெஞ்சுவான், நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ, தயவு பண்ணி பீஷ்மர்கிட்ட இப்ப இந்த இது இல்ல நேரம் இது சண்டை போடுறதுக்கு. இப்ப துரியோதனுக்கும் கோபம் வருது பீஷ்மர் மேல, இருந்தா கூட பீஷ்மரோட தயவு இப்ப தேவையா இருக்கு. பீஷ்மர் வந்து அதிவீரம், வெறும் வீரம் மட்டும் பிரயோஜனம் இல்லைன்னு கர்ணன் சொல்லுவான். கர்ணன் என்ன சொல்லுவான், பீஷ்மரை முதுமைக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதான், முதுமைக்கோட அனுபவங்களை ஏத்துக்க வேண்டியதான். இது வந்து முதுமை இல்லை, இது அடுத்த பிறவியோட பால பருவத்தையெல்லாம் தாண்டி வந்துட்டாரு இவர். அடுத்த ஜென்மத்து முதுமையையும் தாண்டி அதுக்கு அடுத்த ஜென்மத்து பால பருவத்தில் இருக்காரு அவர். அப்ப இவரோட வயசு வந்து ஒரு லிமிட்டை தாண்டி போச்சுன்னா அவரோட மூளைகளை எல்லாம் வேலை செய்யலாம் குறைஞ்சி பண்ணல. அதை சொல்றான் இவருக்கு வந்து அவ்வளவு போறல, இது இவர் வந்து வயசானவர், அந்த போர்வையில இவர் வந்து பூந்துட்டு இருக்காரு, ஆனா இவருக்கு எதையும் ஒழுங்கா நடத்த தெரியல, அப்படி இப்படி இவர் மேல ஏகப்பட்ட சார்ஜ் சொல்லுவோம். இதெல்லாம் பீஷ்மருக்கு இன்னும் ஆத்திரமா ஆவேசமா ஆகும். எல்லாம் போன உடனே கடைசியில துரியோதனன் டிக்ளேர் பண்ணுவான், பீஷ்மர் தான் படை தளபதி, பீஷ்மர் தான் சேனாதிபதி ஆகிறேன்னு. கர்ணன் என்ன பண்ணுவான், இந்த உடனே தன்னோட வில்லு எடுத்துட்டு அங்கேருந்து கோச்சின்னு போயிடுவான், துரியோதனன் சொல்லிட்டு போயிடுவான், நான் இனிமே இந்த ஆள் இருக்கிற வரைக்கும் நான் வந்து இந்த படையில நான் சேரவே மாட்டேன், இந்த படையில் நான் சேர்ந்து சண்டை போட மாட்டேன், இவருக்கு அப்புறம் நான் சண்டை போடுவேன், என்னோட வீர பராக்கிரமும் உனக்கு தெரியலையா, நீ அதை பார்த்துக்கோ, அப்புறம் பார்த்துக்கோ, இப்போ நான் வந்து பண்ண மாட்டேன், என்ன தயவு செய்து என் மனசு நான் எடுத்த முடிவுதான்னு சொல்லிட்டு போயிடுவோம் இந்த துரியோதனன்கிட்ட. துரியோதனனுக்கு எடுத்ததுமே சரியில்லாமல் இருக்கும். எப்பயுமே கர்ணன் இல்லாத ஒரு படையை நம்ம இது பண்ண இருந்தால் கூட பீஷ்மர் தான் இருக்கணும், பீஷ்மர் இருந்தால் தான் எல்லாரும் ஒத்துக்கிறான். அஸ்வத்தாமன் பீஷ்மர் இருக்கணும்ன்றான், துரோணன் பீஷ்மர் தான் சேனாதிபதி, வேற கிடையாதுன்ற. இவரோட படையோட சேனாதிபதி அவர் தான். ஆனா இந்த பாரத யுத்தத்துக்கு சேனாதிபதியா பீஷ்மர் ஆக்கணும்ட்டு துரோணரே சொல்றாரு. துரோணர் சொல்றாருன்னு போது அவன் யோசிக்கிறான் துரியோதனன், சரி கொடுத்துடலான்ட்டு கொடுத்துட்டான். சரி அதை விட்டு இவர் என்ன பண்றாரு, பீஷ்மர் வந்து சேனைக்குள்ள போய் எல்லாத்தையும் பிரிக்கிறார். எல்லாத்தையும் பிரிச்சு அந்த 11 அக்ரோனிக்கு 11 சின்ன சின்ன ராஜாக்களை தலைவராக போட்டு எல்லாரையும், கர்ணனை மட்டும் இல்லை கர்ணனோட சேனையே சேர்க்கல இவர். கர்ணனோட சேனையே கர்ணன் வந்து ஏதாவது இது பண்ணியிருப்பான், உள்ள அவளுக்கு வந்து எதையாவது சொல்லி கொடுத்துருப்பான், ஏதாவது உழவு வச்சிருப்பான், அதனால கர்ணனோட சேனையே வேண்டான்னு. கர்ணனோட சேனையே வேண்டான்னு அவனுக்கு கர்ணனுக்கு இன்னும் கடுப்பாயிடும். நான் தான் வேண்டான்னு நினைச்சேன், என் சேனையே வேண்டான்றாரு, என் மேல சந்தேகப்பட்டு அது என்னன்னு கேட்பான், துரியோதனன் கேட்பான், கர்ணனோட சேனை இருக்கட்டுமே அதுல என்னன்னு. இல்ல கர்ணன் வந்து இந்த போனவன் சும்மா இருக்க மாட்டான், அதுல ஏதாவது ஆளை வச்சு என்ன கொள்றதுக்கு வழி பண்ணுவான், இல்ல அவன் படையில வந்து உளவு யாரையாவது வச்சு அனுப்பி இங்க என்ன நடக்குது, என்ன எது யார் என்ன பேசுறான்னு எல்லாத்தையும் கேட்கறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவார் பீஷ்மர். சொன்ன உடனே துரியோதனன் வந்து சரி கர்ணனோட படையும் இல்லைன்னுவான். கர்ணனோட படை இல்லைன்ன உடனே கர்ணன் ஆவேசமாயிடுவான். ஆவேசமாயிட்டு இந்த கிழவன் சாகணும்னே இது பண்ணுவோம், பீஷ்மர் சாகணும், பீஷ்மர் சத்தாதான் இந்த நாடு உருப்பிடும், துரியோதனன் என்ன இருப்பான், துரியோதனை கெடுக்கிறான், துரியோதனை கெடுக்கிறான்னு அவன் கர்ணனுக்கு. ஏன்னா இது வரைக்கும் கர்ணன் சொன்னது துரியோதனன் தட்டினதே கிடையாது. இது வரைக்கும் கர்ணன் ஒன்று சொன்னான்னா அவன் சொன்னதுதான், துரியோதனன் தட்டி அதை எதிர்த்து பேசினதே கிடையாது, மறுப்பு சொன்னதும் கிடையாது. எது வரைக்கும் எத்தனையோ இடத்துல அந்த பகடை ஆடும் போது சரி கர்ணன் வந்து தடுக்கவே இல்லை. பகடை ஆடுறது எனக்கு பிடிக்கல, இருந்தா கூட உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ ஆடு பரவாயில்லன்னு சொல்லிடுறான். துரோணன் ஜெயிச்ச பயமெல்லாம் அந்த இதோட பாஞ்சாலிய சபைக்கு இழுத்து வந்த போயெல்லாம் கர்ணனும் கூட சேர்ந்து தட்டுறான். கூட சேர்ந்து அர்ஜுனனுக்கு வந்து இவனை வந்து துரியோதனை வந்து என்னன்னா பாஞ்சாலி சபைக்கு கூட்டு வந்தப்ப எல்லாம் தர்மன்
கர்ணன் வந்து துரியோதனை ஏற்றி விடுறான், என்ன நீ செய்யறது கரெக்டு பண்ணு. புடவை ஊறினோடனே யாருமே ஒன்றும் பேச மாட்டான், எல்லாருமே ஆஹான்னா அப்படியே அப்படி விக்கிச்சு போய் உட்காந்துப்பா. அப்போ இவன் எழுந்து சொல்லுவான், இந்த விதுரர் எழுந்து சொல்லுவார், விதுரர் எழுந்து நீ இந்த மாதிரி பண்ணுறது சரியில்லை, உங்கள் அண்ணி அவளை வந்து நீ வந்து புடவையை வைக்கிற, இது என்ன நியாயம், இவ்வளோ பெரிய சபையில் நியாயமா இது நீ பண்ணுறது, நீ செய்யறது சரியில்லை துரியோதனான்னு விதுரர் தான் கேட்பார். விதுரர் கேட்கும்போது கர்ணன் எழுந்து சொல்லுவான், அவன் என்ன நல்லவளா அவ பேசி அவன் 5 பேருக்கு பொண்டாட்டி, அவளை போய் நீங்கள் நல்லவன்றீங்க, அவளுக்கு போய் பண்ணக்கூடாதுன்றீங்க, எல்லாம் அதெல்லாம் நல்ல பெண்களுக்கு தான், குல பெண்களுக்கு தான் அதெல்லாம் பொருந்தும், பேசி இவளுக்கு அதெல்லாம் கிடையாது அப்படின்னு கர்ணன் சொல்லுவான். கர்ணன் சொல்றது எந்த இடத்துலையுமே கர்ணன் என்ன சொல்றானா அதுதான். கர்ணன் வந்து நீ பண்ணுவான், துரியோதனம் பண்ணுவான். அதே மாதிரி சபையை விட்டு வெளியில போகும்போது கூட கர்ணன் நம்ம போலாவா கிருஷ்ணன் இருக்கிற சபையில் நம்ம வேண்டானே எழுந்து போயிடுவான். கர்ணன் வந்து கூட போயிடுவான். கர்ணன் சொன்ன உடனே எடுத்து கூட்டு போயிடுவான். கர்ணன் கூட்டு போயிடுவான், துச்சாதனன் கூட்டு போயிடுவான். துச்சாதனன் சொல்றத விட கர்ணன் சொல்றதை தாண்டினதே கிடையாது இவன் துரியோதனன். கர்ணன் அவனுடைய நண்பன். நண்பன்னா அவ்வளவு ஆத்மார்த்தமான நண்பன், துளி கூட அப்பழுக்கு இல்லாத நட்பு அவள். அதை வந்து ரொம்ப நிறைய இடத்துல அவள் நிரூபிச்சிருக்காங்க. அப்பழுக்கு இல்லாத நட்புன்றத நிறைய இடத்துல நிரூபிச்சிருக்கா. அந்த பாண்டவர்களை வந்து வனவாசம் இருந்தப்ப அவளை பார்க்கறதுக்கு போகும்போதும் சரி எல்லாம் போறா. துரியோதன கந்தர்வர்கள் பிடிச்சின்னு போயிடுறாரு, அதை ஓடி வந்து கர்ணன் தான் சொல்றான் மற்றவங்கிட்ட. கர்ணனால முடியல. கர்ணன் போய் எதுக்குறான் அந்த கந்தர்வனை. கர்ணனை எல்லாம் அவன் அப்படியே ஒரு கயத்தால கட்டி தூக்கி போட்டுறான். கர்ணன் வந்து பொழைச்சா போறோன்னு ஓடி வந்துடுறான். ஓடி வந்துட்டு இதனை வந்துட்டு யோசிக்கிறாங்க கர்ணன் அர்ஜுனன் என்ன ஆனா துரியோதனை போயிருக்கானே உள்ள என்ன ஆனவன்னு. அப்பதான் அவன் சொல்றான் எல்லார்கிட்டையும். சொல்லும் போது இந்த விஷயம் அந்த படையில பூந்து சலசலப்பா இருக்கும்போது தான் தர்மருக்கு கேட்கறது. தர்மர் கேட்கும்போது அவன் என்ன இருந்தாலும் உன் தம்பி உனக்கு அண்ணா, நீ போய் அவனை காப்பாத்து, நீ செய்யணும், உன் கடமை அதுன்னு இந்த அர்ஜுனன் அனுப்புற. அர்ஜுனன் போய் அந்த கந்தர்வன் வந்து காப்பாத்தின்னு வரான். கந்தர்வன் வந்து அர்ஜுனனோட வில்லு வந்து கந்தர்வன்கிட்ட பேசுறது. அப்படியே அர்ஜுனன் வில்ல கந்தர்வன் அம்பை எடுக்க முடியல, வில்லையே கையை எடுக்க முடியல. அர்ஜுனோட வில்லு வந்து அப்படியே போட்டி போட்டு பேசுறது. அப்புறம் கந்தர்வன் வந்து அர்ஜுனோட பாராட்டி, நீ என்ன இருந்தாலும் எவ்வளவு பண்ணாலும் நீ தப்பு பண்ணல, ஆனா நீ அண்ணன்றதுக்காக வந்து சண்டை போடுற இல்லையா, அதை பாராட்டும். அதை பாராட்டிட்டு அனுப்புறான். அந்த மாதிரி அது முடியறது. ஆக அந்த மாதிரி கர்ணன் வந்து துரியோதனன் வந்து கர்ணனோட சொல்ல தாண்டினதே கிடையாது. ஆனா இந்த படையோட தளபதி விஷயத்துல அவன் வந்து யோசிக்கிறான். ஏன்னா இவனை வந்து தளபதி ஆக்கினா அங்க வந்து கர்ணன் முதல்ல துரோணர் ஒத்துக்க மாட்டார். துரோணர் வந்து கர்ணனுக்கு நான் போய் சண்டை போடுறதான்னு போடுவேன். அந்த சண்டையில வந்து ஒரு பிடிப்பு இருக்காது, ஒரு விரும்பி செய்ய மாட்டான். ஏதோ ஒன்று நானும் வந்தேன் நானும் போட்டேன்ற மாதிரி அந்த மாதிரி சண்டை போட்டுக்கு வேற ஏற்படவில்லையே. இவருக்கு ஆத்மாத்மா சண்டை போட மாட்டான். சரி, அவனை விட்டு அஸ்வத்தாமனும் அதே மாதிரி தான் பண்ணுவான். அஸ்வத்தாமன் ரொம்ப நீதிமான் தான். கடைசியில தான் அவன் நீதி எல்லாம் கிடைப்பான். அவன் துரியோதனுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அஸ்வத்தாமன் சொல்லும்போது துரியோதனன் யோசனை பண்ணுவான், அஸ்வத்தாமனே வேண்டான்றானே என்ன பண்றதுன்னு புரியலையேன்னு. அஸ்வத்தாமன் துரியோதனோட ரொம்ப ஃப்ரெண்டு. அவனும் அதை சொல்லுவான். இவர் சொல்லுவார். பீஷ்மர் வயசானவர், அவர் வேண்டான போது அவரோட வித்தைகளை அவரோட வில்ல எடுத்துட்டாருன்னா அவரை வந்து பீஷ்மரை நிறுத்தவே முடியாது. பீஷ்மரோட பாடங்களை வந்து தடுக்கவே முடியாது. அது மாதிரி ஒரு பெரிய வில்லாளி, அவரையும் நம்ம விடுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம எப்படி பண்றது அப்படின்னு யோசனை பண்ணுவோம். அந்த மாதிரி துரியோதனன் வந்து யோசனை பண்ணுவான், கர்ணனை எப்படி வேண்டான்னு சொல்றது அப்படின்ட்டு. கர்ணன் மூஞ்ச பார்ப்பான் சொல்லும் போதெல்லாம். கர்ணன் வந்து இவனோட நிலைமை அவனுக்கு புரிஞ்சிடும். கர்ணனுக்கு இந்த மாதிரி துரியோதனன் வந்து அவளுக்காக பாக்குறான், இல்லாட்டா நம்மள இது பண்ணிப்பான்னு. அப்ப அதான் கர்ணன் சொல்லுவான், துரியோதனா நீ இந்த கர்ணனை நம்பாத, இவர் வந்து நியாயமான ஆள் கிடையாது, இவர் என்ன பண்ணுவார்னே தெரியாது, உன்னை கொண்டு போய் கவுத்துருவார், ஞாபகம் வச்சுக்கோ. இவர் வந்து இந்த மாதிரிலாம் பேசும்போது நீ அவரை வந்து அவரை வந்து படைத்தளபதி ஆகணும்னு சொல்ற. சரி, நான் ஒன்றும் சொல்லலை இதுக்கு, பரவாயில்ல, நீ அவரை படைத்தளபதி ஆக்கிக்கோ. ஆனா இவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் வில்லு அம்ப தொட்டு படையில சண்டை போட மாட்டேன். இவர் வந்து என்ன சாதாரண ஒரு சிப்பாய் மாதிரி வந்து சண்டை போடுங்க. எனக்கான அந்த மரியாதையை கொடுக்கல. என்னோட வில்லுக்கும் என்னுடைய சக்திக்கும் அவருக்கு மரியாதையை கொடுக்கல அவர். அதனால இவர் கூட நான் வந்து இவர் இருக்கிற வரைக்கும், இவர் சகாதியா இருக்கிற வரைக்கும் இவருக்கு நான் வந்து வேலை செய்ய மாட்டேன். நான் வந்து எல்லாரையும் அடிச்சு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போவேன். இவர் வந்து அந்த பேரையெல்லாம் சம்பாதிச்சுப்பாரா அப்படின்னுவான். அதை சொல்லுவான். இவர் நாங்கெல்லாம் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு எல்லாம் ஜெயிச்சு கொடுப்போம் உனக்கு,
அது வரைக்கும் அவன் ஜெயிக்கிற மாதிரி தான் பேசிட்டு இருப்பான். நாங்கள் ஜெயிச்சு கொடுப்போம், எல்லாம் படையில் வந்து பெரிய பெரிய வீர சாகசங்கள் எல்லாம் நடத்தி கொடுப்போம், பேர் வந்து ஒன்றுமே இல்லாத ஒன்றுமே பண்ணாத கிழவனுக்கு போய் சேரும். அதுவும் அவர் வந்து தொண்டு கிழவும் அவருக்கு போய் சேரும். அதை எப்படி நான் ஏற்றுக்கிறது? அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவார். இந்த கர்ணன் சொல்லிட்டு துரியோதனை கூப்பிட்டு உஷார் பண்ணிட்டு போயிடுவோம். துரியோதனா, நம்ம நட்பை கெடுக்க பார்க்குறது வேறு, இதில் நீ மாட்டாத அப்படின்னு. கடைசியில் எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாம் பண்ணி கடைசியில் துரியோதனன் டிக்ளேர் பண்ணும்போது என்ன பண்ணுவான்? பீஷ்மரை தான் சொல்லுவான். பீஷ்மரை சொன்ன உடனே கர்ணனுக்கு வச்சுன்னு போயிடுவான். அவளோட நட்பு இருக்குவானா கர்ணனுக்கு வந்து மனசுக்குள்ள கோவம் இல்லை, வருத்தத்தோட போயிடுவான் கர்ணன். நாளைக்கு அடுத்த எபிசோட பார்க்கலாம். தேங்க்யூ.